இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஃபியூச்சர்ல நடக்கப் போற ஆபத்துக்கு இப்பவே நம்மள நாம தயார்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்துல தானே இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ கொஞ்சம் பாருங்க. அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள நாம ஒதுங்கி போக முடியாது. ஏன்னா இந்த உலகம் ஒருத்தருக்கானது மட்டும் இல்ல. உக்ரைன், ரஷ்யா, நாட்டோ விஷயத்துல ஆரம்பிச்சு தொடர்ந்து 4 வருஷமா போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுவரைக்கும் 16,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் அப்பாவி மக்கள் இந்த போர்னால கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனால 60 லட்சம் பேர் அகதிகளா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. 80 லட்சம் பேருக்கு மேல அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இவங்க செலவு பண்ண தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 588 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு பண்ணியிருக்காங்க. இது ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக இல்ல, வெறும் அழிவுக்காக மட்டுமே இந்த தொகையை செலவு பண்ணியிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட போவது அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இந்த உலகமும் சேர்ந்துதான். ஏன் சொல்றேன்னு பின்னாடி பாருங்க. பிப்ரவரி 28, 2026 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானோட முக்கிய ராணுவ தளங்கள் மீது இவங்க தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று பெயரிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட முக்கிய தலைவர்களையும் கொண்டுறாங்க. இதனால இந்த போர் பாத்தீங்கன்னா ரொம்பவே உக்கிரமடைஞ்சு ஈரான் தனது ஏவுகணைகளை இஸ்ரேல் மற்றும் கிழக்கிந்திய நாடுகளான துபாய், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், கத்தார் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்களை நோக்கி ஏவுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாடுகள் எல்லாமே நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை நம்பிதான் பாதி உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஈரான் பாத்தீங்கன்னா ஹார்மோஸ் என்ற முக்கியமான கடல் பகுதியை மூடிவிட்டதாக தெரிவிக்கிறாங்க. இதனால உலக அளவுல கச்சா எண்ணெய் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. இதனால பாதிக்கப்பட போறது என்னவோ அப்பாவி மக்கள் தான். தற்போதைய நிலவரப்படி ஈரான்ல பாத்தீங்கன்னா 1200க்கும் மேற்பட்ட உயிரிழந்ததாக கருதப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலையும் சேதங்கள் பயங்கரமா ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போர் பாத்தீங்கன்னா லெபனான் போன்ற அண்டை நாடுகளுக்கும் பரவியுள்ளது. இது மட்டும் இல்லாம சுற்றுலா பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. பல ஏர் இந்தியா நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா அங்க போயவே ரத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இயக்கக்கூடிய பிளைட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். செல்வந்தர்கள் மட்டுமே பயணிக்க முடியும். மற்ற இந்தியர்கள் எல்லாமே அங்கேயே தங்கி இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா அங்க போகிறவங்க எல்லாருமே பிக்னிக்காக போறவங்க கிடையாது. எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையோட ஒரு பொருளாதாரத்தை உயர்த்ததுக்கு வேண்டிதான் கடனை வாங்கி அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட நீங்க புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. ஈரான்ல மட்டுமே 10,000 இந்தியர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கத்தார்ல பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகைகள் 25% இந்திய மக்கள் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துபாய், கத்தார், அப்புறம் பஹ்ரைன் ஆகிய நாடுகள்லயும் ஃபுல்லாவே முக்காவாசி இந்தியர்கள் தான் அங்க வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட பொருளாதாரமும் பயங்கரமா பாதிக்கப்படும். ஏன்னா இந்த போர்கள் எல்லாமே உலக நாடுகளை ஒரு அச்சுறுத்தலுக்கு கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதையே அவங்க இப்ப பின் வாங்குறாங்க. இதனால முக்காவாசி வேலை வாய்ப்புகள் நிறையவே இழப்பு ஏற்படும். இதனால பாதி இந்திய மக்கள் வேலை இல்லாம நம்ம நாட்டுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது மக்களே.
இந்த இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மட்டுமே $1 மில்லியன் வந்து செலவு பண்றாங்க, இந்த போருக்காக மட்டும். இன்னும் ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, ஈரான் மற்றும் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $800 மில்லியன் இந்த போருக்காக செலவு பண்றாங்க, ஒரு நாளைக்கு மட்டுமே. இதனால ரொம்பவே பெரிய இழப்பு தான் ஏற்படுது. இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு போர்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த நாடுகள் எல்லாமே வந்து கடன் வாங்கி போர் புரியறோட நிலைமையில தான் இருக்கு. இதனால அவங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறையவே இழப்புகள் சந்திக்க நேரிடும். ஏன்னா, ஒரு இடத்துல வந்து நம்ம கடன வாங்கி போர் மட்டும் பண்றதுனால நம்மளோட நாடு எப்படி முன்னேறும்? நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான செலவு அந்த மாரி ஏதாவது பண்ணா கூட மக்களோட தரம் உயரும், பொருளாதாரம் உயரும், அந்த நாடும் சேர்ந்து உயரும். இந்த மாரி போர் பண்றதுனால அந்த நாடு இன்னும் மீண்டும் மீள முடியாத அளவுக்கு கடன்ல தான் தள்ளப்படுது. ஒரு நாட்டுல போர் முடிஞ்சாலுமே, அந்த நாடு மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு உள்கட்டமைப்புக்காகவே பல மில்லியன் இல்ல பில்லியன் டாலர்கள கடன் வாங்கி தான் பண்ணியாக வேண்டியது இருக்கு. அதனால மேலும் அந்த நாடு நிதி சுமைய தான் சுமக்க வேண்டியது இருக்கும். இந்த போர்களால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குளோபல் வார்மிங் கடுமையா அடி வாங்கும். இதனால காலநிலை மாற்றங்கள் பயங்கரமா முன்னுக்கு பின்னாக மாறும். விவசாயிகளும் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா, அவங்களோட ஒரு ரொட்டீன் லைஃபே இதனால கூடிய வாய்ப்பு நெறையவே இருக்கு. நீங்க நினைக்கலாம், இந்த போர் எல்லாமே வேற வேற நாட்டுல தானே நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியா அமைதியா தானே இருக்கு. இதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி போக முடியாது. ஏன்னா, இதனோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சந்தை. அதாவது வந்து உற்பத்தியிலயும் சரி, வியாபாரத்திலயும் சரி ஒரு பெரிய வணிக சந்தை கொண்ட ஒரு நாடு தான் நம்மளோட நாடு. நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு பொருள வேற ஊருக்கு கொண்டு போய் நம்ம விக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அங்க கன்சியூமர் இருந்தா தான் நம்மளோட ஒரு பொருள விக்கவே முடியும். அந்த நாட்டிலேயே நம்ம உற்பத்தி பண்ண பொருள விக்க முடியாத சூழ்நிலை வரும்போது, நம்ம இன்னும் நெறையவே அடி வாங்குவோம். ஏன்னா வந்து நம்ம நாட்டிலேயே தயார் பண்ணி நம்ம நாட்டுக்குள்ளேயே வித்துட்டு இருந்தா பொருளாதாரம் பெருசா உயராது. அது மட்டும் இல்லாம ஏஐன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பயங்கரமா வந்து வேலை இழப்புகள வந்து கொண்டு வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, யாருக்கு சிறந்த வருஷமா இருக்குமோ ஏன்னா, நெறைய பேத்துக்கு வந்து வேலை இல்லாம தான் இருக்க போறாங்க. ஏன்னா, அதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை கூட. நீங்க நெனைக்கலாம் இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லன்னு சொல்லிட்டு. என்னோட ஆசையும் அதுதான். ஆனா, நம்ம வருங்காலத்த வந்து யூகிக்க முடியாத ரொம்பவே கஷ்டமான நெலைமையில தான் நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம கண்டிப்பா அதுக்கு தயாராட்டு சில காரியங்கள முன்னெடுத்து வச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்ல மக்களே. இப்ப போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் தான். ரஷ்யாவா இருந்தாலும் சரி, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் அவங்க வந்து அந்த எண்ணெய் கச்சா எண்ணெய மையமா வச்சு தான் அவங்க வந்து பிசினஸ் அதிகமா பண்ணிட்டு வராங்க. இப்ப அந்த போர்னால அவங்களுக்கு நெறையவே இழப்பு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்காக வந்து காசு செலவு பண்ணல. ஒரு டிஃபென்ஸ்‌க்காக மட்டும் தான் இப்ப வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கூட வந்து அது வந்து 0 வேல்யூ தான். அந்த ஒரு போரால வந்து என்னைக்கு லாபம் இருந்திருக்கு? எப்பவுமே வந்து நஷ்டம் தான் அடைஞ்சுட்டு வராங்க. பொருள் இழப்புகளாலும் சரி, உயிரிழப்புகளாலும் சரி. இப்ப வந்து அவங்களால வேற வழியே கிடையாது. அவங்க வந்து கச்சா எண்ணெய மையமா வச்சு தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த கச்சா எண்ணெய அதிகமான காசுக்கு வித்தா மட்டும் தான் வந்து இது அவங்களால கொஞ்சம் பழைய நிலைமைக்கு மீண்டு வர முடியும். அதனால அவங்களுக்கு வேற வழியே இல்ல. சரி நம்மள்ட்ட தான் ஈவி வெஹிக்கிள் இருக்கு. நம்ம அதுக்கு மாறிக்கலாம்னா, அதுலயும் நெறைய சிக்கல்கள் இருக்கு மக்களே. அத ஒரு தனி வீடியோல நான் போடுறேன். சரி இந்த போர்கள்னால நமக்கு என்ன ஆபத்து? எல்லாமே வெளிநாட்டுல தானே நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து சேஃபா இருக்கிறோம்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா அது அப்படி இல்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணி உள்நாட்டிலேயே வந்து வணிகம் பண்ணிட்டு இருக்கவங்க சாதாரண நாடு கிடையாது. நம்ம வந்து எக்ஸ்போர்ட் நெறையவே பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளோட வருவாய் வந்து கணிசமா உயர்ந்துகிட்டே இருக்கு. பொருளாதாரம் ரொம்ப அதிகமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியால உள்ள ஒரு 50% ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து வேலை பண்ணி, அதன் மூலமா வரக்கூடிய வருவாயும் தான் நம்மளோட பொருளாதாரத்துல இன்னும் பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம, இந்த ஐடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனாலேயும் தான் பொருளாதாரம் அதோட மணி சர்க்குலேஷன் ரொம்பவே அதிகமாட்டு இருக்கு. இப்போ நடந்திருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பொறுத்து, வருங்காலத்துல பார்த்தீங்கன்னா வந்து, இன்னும் ரொம்பவே பாதிப்பு அடையுங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் வந்து ரொம்பவே பற்றாக்குறையா இருக்கும்.
அதனால வந்து நமக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நிறைய விலையேற்றம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து நிறையவே விலையேறதான் போகுது. அது மட்டும் இல்லாம வேலையின்மையும் பயங்கரமா இருக்க போகுது. ஒரு பக்கம் வந்து ஏஐனால நிறைய வேலை பாதிப்பு ஏற்படும்னாலும், வேலை இழப்பு ஏற்படும்னாலும், அது மட்டும் இல்லாம இந்த நடக்கக்கூடிய போர்கள்னாலயும் நிறைய வேலை இழப்பு ஏற்படும். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து மக்கள் வந்து இதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணத கம்மி பண்ணிட்டே வருவாங்க. அதனாலே கூட வேலை இழப்பு நிறையவே ஏற்படும். ஏன்னா இந்த மாரி ஒரு தாக்குதலை யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சந்தை கொண்ட நாடு. உற்பத்தியிலயும் சரி, வணிகத்திலயும் சரி மிகவும் பெரிய நாடு. அது மட்டும் இல்லாம இங்க 80% ஆஃப் பொருட்கள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளிநாட்டுல விக்கிறது மூலமா தான் நம்ம அந்நிய செலாவணிய அதிகப்படுத்திட்டு இருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நம்மளோட கன்சியூமர ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய நிலைமையில வந்துருது. நம்ம ஒரு பொருள உற்பத்தி பண்றோம்னா, அத வாங்குறதுக்கு கன்சியூமரே இல்லைன்னா, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா வந்து இதெல்லாமே வந்து இத நம்பி இருக்கக்கூடிய நெறைய கம்பெனிகள் எல்லாமே அந்த உற்பத்திய குறைச்சிட்டு, அதுக்கான தகுந்த மாரி வேலை ஆட்கள வந்து பணி நீக்கம் செய்யறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இருக்காது. ஏன்னா, இல்லைன்னா அவங்கள வந்து பெரிய நஷ்டத்த சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா வந்து ஐடி செக்டார்லயும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அதனாலயும் நெறைய வேலை இழப்புகள் ஏற்படும். ஏன்னா, நம்ம வந்து ஒரு சர்க்கிள் செயினே இதனால பாதிக்கப்பட போகுது. ஒருத்தவங்கள்ட்ட மனி ஃப்ளோவே இல்லைன்னா, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட கன்சியூமே பண்ண மாட்டாங்க. தேவைக்கு மட்டும் தான் வந்து அதாவது வந்து இப்ப உணவுப் பொருட்கள் நமக்கு அரிசி, பருப்பு மட்டும் வந்து முக்கியமான ஒரு செலவு. அத தவிர்த்து வேற எந்த செலவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு தான் நம்ம வந்து இப்போ தள்ளப்பட்டுட்டு இருக்கோம். அதனால நீங்க வரும் காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்பவே பிளான் போடாம இருந்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமா இருக்கும் மக்களே. அதுக்கான வீடியோ தான் இது. முக்கியமா தேவையில்லாத செலவ நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க எந்த கடன வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க. இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்கு வேண்டி தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாம ஏன்னா நீங்க இப்போ ஒரு கடன வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆனா அதோட வட்டி விகிதம் வந்து வருங்காலத்துல ரொம்பவே அதிகமாகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஷேர் மார்க்கெட் பக்கம் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு தப்பி தவறி கூட நீங்க போயிறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சர நம்ம இப்ப நம்மளால வந்து ஒரு கணிக்க முடியாத நிலைமையில தான் நம்ம இப்ப இருக்கோம். அதனால நீங்க வந்து பார்த்து செலவு பண்ணுங்க. சிந்தித்து செயல்படுங்க. ஒன்றாக சேர்ந்து நம்ம வந்து ஃபியூச்சர வந்து சந்திப்போம். லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள். இது வந்து ஒரு நிரந்தரமான நிகழ்வு கிடையாது. பொறுத்திருந்து பாருங்க. காலத்துக்கு ஏத்த மாரி நம்ம மாத்திக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை பாய்.